யாரிடமிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று உளவியல் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார், யார் தங்களிடமிருந்தே ஒளிந்து கொள்கிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் தங்களிடமிருந்து ஒளிந்து கொள்கிறார்கள் என்றால், யார் தங்களுடைய மனக்காயத்தை ஆற்றிக்கொள்ள விரும்பாதவர்களோ, யார் தங்களுடைய ஆழ் மனதினுடைய விருப்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களோ, யார் தங்களுடைய பிரச்சனைகளை அல்லது தங்களுடைய சிக்கல்களை தீர்த்து கொள்ள விரும்பாதவர்களோ, யார் சிக்கலான சில முடிவுகளுக்கு முடிவு காண முடியாத இருக்கிறார்களோ, இவர்கள் எல்லோரும் எப்பொழுது பார்த்தாலும் தங்களிடமிருந்தே தாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவற்றையெல்லாம் அவர் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை, சரி செய்து கொள்ள விரும்புவதில்லை, அதை பற்றி சிந்திக்கவே விரும்புவதில்லை. எனவே தங்களிடமிருந்தே தாங்களே ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்களோடு நாம் சேர்ந்து பயணிக்கிற பொழுது நாம் எந்த விதமான முன்னேற்றத்தையும் பெற முடியாது என்பதைத்தான் உளவியல் சிந்தனையாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே நண்பர்களே, நாம் யாரிடமிருந்து ஒளிந்திருக்க வேண்டும் என்பதை யார் ஒருவர் தனக்குத்தானே எந்த விதமான சிக்கல்களை பற்றியும் புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய தேவைகளை பற்றி தெரிந்து கொள்ளாமல், தாம் எதை நோக்கி செல்கிறோம் என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல், தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல், எந்த பிரச்சனை பற்றி முடிவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் சேர்ந்திருப்பது என்பது வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு பயன் தராது என்பதைத்தான் ஒளியியல் சிந்தனையாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள்.